14 ஆண்டு காலம் நாங்கள் எல்லாம் சேவை செய்துவிட்டு இன்றைய சூழலிலே அரசியலுக்கு இன்று முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். பெருமை மிக்க இந்த திருச்சி மாநகரம் பல திருப்பு முனைகளை தந்த இடம். திருச்சியிலே துவங்கி இருக்கிற இந்த இயக்கம் எந்த சூழலிலே இங்கே நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் இந்த மாநாடு நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தது. திடீரென்று ஒரு தேர்தல் அறிவிப்பு, இடைத்தேர்தல், எப்படிப்பட்ட இடைத்தேர்தல், எந்த சூழலிலே இந்த பகுதியிலே இந்த மாவட்டத்திலே இடைத்தேர்தல் நடக்கிறது, இந்த மாநாடு நடக்குமா, எத்தனை அரசியல் தலைவர்களிடம் கேள்வி பேசினார்கள். அத்தனையும் உழைத்து இந்த மாநாடு நடக்கிறது என்றால் டாக்டர் சுரேஷன் அவர்களுடைய உழைப்பு. அரசியல் பாரம்பரியத்திலே பல்வேறு பெருந்தலைவர்கள் இருக்கிறார்கள். இன்று ஒரு இளம் ரத்தங்கள் இந்த இயக்கத்திலே இணைந்து தலைவரோடு இணைந்து இந்த அரசியல் பாதையிலே அடியெடுத்து வைக்கிறோம் என்று சொன்னால் ஏன் இந்த அரசியல் ஆர்வம் பதவி வரணுமா, முதல்வர் ஆகணுமா, மத்திய அமைச்சர் ஆகணுமா, பிரதமர் ஆகணுமா, அந்த கனவுகளோட நாம் இங்கே வந்திருக்கிறோம். அதுவும் ஒரு நாள் நடக்கும். அது மக்கள் நமக்கு தரக்கூடிய பரிசு. நிச்சயம் ஒரு நாள் நடக்கும். அது மாற்றமில்லை. இவ்வளவு காலம் 14 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் வருகிற பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் அலுவலகத்துக்கு வரக்கூடிய மனுக்களை பரிசீலித்து முறையாக துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு ஆய்வு செய்து சரியான தீர்வுகளை எடுத்து வந்து இன்றைய சூழலிலே இந்திய அளவிலே முதலிடத்தில் இருக்கிறோம். சேவையிலே வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும், அமைப்பிலே அதிக ஈடுபாடு இருப்பவர்களுக்கு தெரியும். மற்றவர்கள் அறியாமலேயே நல்ல சேவைகளை நாங்கள் பகுதியில் செய்து கொண்டேதான் இருக்கிறீர்கள். அரசியல் பிரவேசம் என்பது எதற்காக? ஒரே ஒரு செய்தி. சாதாரணமாக ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு விஷயத்தை ஒரு அதிகாரிகளிடத்தை ஒரு அரசியல்வாதிகளிடத்தை கொண்டு போய் சேர்த்து முடிக்கின்ற நேரத்திலே கரைவேட்டிக்காரர்கள் ஒரு போரிட வேலையை முடிச்சிருந்தாங்க. அங்கே நமக்கும் ஒரு கரைவேட்டி தேவைப்படுகிறது, ஒரு அரசியல் தேவைப்படுகிறது. இந்த அரசியல் தூய்மையான அரசியல், போதையற்ற சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய அரசியல், முப்பாலினத்தையும் சமமாக நடத்தக்கூடிய அரசியல், மும்மொழி கொள்கையை வலியுறுத்தக்கூடிய அரசியல். நம்முடைய அரசியல் பிரவேசம் சாதாரணமாக நிகழ்ந்தது அல்ல. அடிமேல் அடி வாங்கி அழுத்தப்பட்டு மிகுந்த தாக்குதலுக்கு உள்ளாகி பெரும் பிரச்சனைகளை சந்தித்து அதன் பிறகுதான் இந்த பிரவேசத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். நீங்கள் அனைவருமே அமைப்பாளர்களும் வந்திருக்கிறீர்கள், மாவட்ட அரசியல்வாதிகளும் வந்திருக்கிறீர்கள், மாவட்ட செயலாளர் வந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் இந்த நேரத்தில் தலைவர் அவர்கள் தன்னுடைய உரையிலே மிக சிறப்பான அறிவுறுத்தல்களை சொல்லுவார். கடந்து வந்த பாதை கடினமான பாதை, இனிமேல் கடக்க வேண்டிய பாதையும் மிக கடினமான பாதை. நிச்சயம் உங்கள் ஆதரவோடு, மக்கள் ஆதரவோடு, இறைவன் ஆதரவோடு இந்த அரசியல் இயக்கம் வெல்லும், மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தமிழ் சமூகத்தை தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடிய வருகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அரசியல் விளக்க உரை நிகழ்த்துவதற்கு இதற்கு முன்பாக